ஹோராப்புல முஸ்லிம் வித்யாலயம் என்னுடைய தம்பியாரும் நானும் பாடசாலை வளாகத்திலே வாழ்ந்தவர்கள், அங்கு எங்களுடைய சிறுபராயத்தை கழித்தவர்கள் என்ற காரணத்தினால் எங்களுக்கு அந்த பாடசாலை வளாகம் என்பது மறக்க முடியாத நினைவுகளை நிறைமேட்டுகிற ஒரு விஷயமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. இது நினைவுகள் பேசும் நேரம். எனது அன்பு தாய் பாடசாலையான ஹோராப்புல முஸ்லிம் வித்யாலயம் தனது 75 ஆண்டுகளை முன்னிட்டு எமது பாடசாலையில் இதுவரை காலமும் சேவையாற்றிய அதிபர்கள் மற்றும் ஆளுமை மிக்கவர்களை நேரில் கண்டு அவர்களுடைய அனுபவங்களை கேட்டும் ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று எம்மோடு இணைந்திருப்பது எமது பாடசாலைகளின் பழைய மாணவராக மற்றும் கீர்த்திமிக்க கல்வியாளராக மற்றும் இலங்கை அரசியல் புலத்தில் காத்திரமான பங்களிப்பை செய்து வருகின்ற எமது சமூகத்தின் குரல் இவர். 75 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட எமது பாடசாலையின் முக்கிய அதிபர்களில் ஒருவரான NMA ரவுஃப் அவர்களின் மகனும் சட்ட முதுமானியும் பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவருமான அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். இன்று நீங்கள் ஒரு தேசிய தலைவராக இருக்கிறீர்கள். இலங்கை நாட்டு மக்களால் அறியப்பட்ட ஒரு மனிதராக, புகழ்மிக்க மனிதராக இருக்கின்றீர்கள். ஆனாலும் எமது பாடசாலையினுடைய மாணவனாக இருந்த காலத்தில் உங்களுடைய சிறுபராயத்தை ஒப்பிடும்போது நீங்கள் அந்த காலப்பகுதிகளில் எப்படி இருந்தீர்கள் எங்களுடைய ஊரில், எங்களுடைய பாடசாலையில் என்று எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஹோராப்புல முஸ்லிம் வித்யாலயம் நாங்கள் அங்கு இருந்த காலகட்டத்திலே ஒரு ஆரம்ப கனிஷ்ட வித்யாலயமாகத்தான் இருந்தது. அங்கு எங்களுடைய தந்தையார் கற்பித்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய வருகையிலும் வீழ்ச்சி இருந்த ஒரு நிலையில் சில நேரம் வீடு தேடி சென்று மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு பெற்றோர்களிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்த ஒரு காலகட்டமாக அந்த காலம் இருந்தது என்பது ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் சிறுவர்களாக பாடசாலை அதிபர் விடுதியில் முன்றத்தில் விளையாடிய காலம், அந்த முற்றத்திலே ஒரு பெரிய மரம் ஒன்றும், அந்த மரத்திலே ரயில் தண்டவாளத்தின் ஒரு பகுதியை தொங்கவிட்டு அதைத்தான் பாடசாலைக்கு மணியாக அதை அடிப்பதன் மூலம் செயல்படுத்துகிற ஒரு நிலவையை நாங்கள் அன்று கண்டோம். அதை நோன்பு காலங்களிலே நோன்பு திறப்பதற்கும் அதே மணியை ஒலிக்க செய்கிற ஒரு விவகாரம் அங்கு நடந்தேறி கொண்டிருந்தது. இவையெல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கின்ற விஷயங்கள். நிறைய பேர் எங்களுடைய அதிபர் விடுதிக்கு வந்து போகிற பெற்றோர்கள், சுற்றுச்சூழலில் இருந்தவர்கள் என்று பலரை எங்களுடைய பெற்றோர் மிக சிநேகமாக பழகிய ஒரு சூழல் அந்த ஊரிலே இருந்தது என்பதும் பசுமையான நினைவுகள். உண்மையிலேயே இந்த அன்றைய காலத்தை அப்படியே கண்முன் கொண்டு நிறுத்தினீர்கள். உங்களுடைய தந்தை மதிப்பிற்குரிய அதிபர் NMA ரவுஃப் அவர்கள் மேற்கொண்ட அவர்களுக்கு ஏற்பட்ட சவால்கள், அது மட்டுமல்லாமல் அன்றைய காலத்தில் எமது பாடசாலை எப்படி இருந்தது என்பதை அப்படியே எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அவைகளை கேட்கும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. எமது பழைய மாணவர்களாக இருக்கட்டும், எமது ஊர் மக்களாக இருக்கட்டும், இந்த வீடியோ தொகுப்பில் உங்களை பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சிக்கு உள்ளாகுவார்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்த கேள்வியாக நான் கேட்க விரும்புகிறேன் என்றாலும், உங்களுடைய தந்தை எமது பாடசாலையின் பௌதீக மற்றும் கல்வி வளர்ச்சியில் நிறைய சேவைகளை ஆற்றிருக்கிறார், நிறைய அந்த அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார். அந்த நினைவுகள் உங்களுக்கு இருக்கிறதா? உதாரணமாக எமது பிரதேச பிள்ளைகளின் ஆங்கில கல்வி வளர்ச்சியில் மிகவும் பாடுபட்ட ஒருவராக எமது ஊர் மக்களால் சொல்லப்படுகின்றார். அந்த நினைவுகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்று தந்தையார் பொதுவாக வடமத்திய மாகாணத்தின் இந்த 2 ஊர்களிலும் கலாவவை, ஹோராப்பளை, அதே போல் புலனறுவையிலே தம்பாலை, அல்ஹிலால் வித்யாலயம் போன்ற இடங்களிலே கடமையாற்றிய காலங்களில் எல்லா இடங்களிலும் ஆங்கில கல்விக்கான உந்துதலை கூடுதலாக செய்த ஒருவராக அங்கே இருக்கிற பழைய மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள் பலரும் சொல்லி வருகிறார்கள். இதே பணியைத்தான் அவர் ஹோராப்பளையிலும் செய்ததாக இன்றும் ஊர் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதே நேரம் அன்றிருந்த நிலையில் பாடசாலையின் பௌதிக வளங்கள் ஒரே ஒரு கட்டிடம் மாத்திரம்தான் இருந்ததான ஞாபகம். ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையும் இருந்தது என்றும் பேச கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நிலையிலே அடிக்கடி கல்வி அதிகாரிகளோடு கதைத்து ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்திப்பதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார் என்பதும், நிறைய பேருக்கு அரச தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளிலும் அவர் உதவி இருக்கிறார் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே மதிப்புக்குரிய மர்ஹூம் ரவுஃப் அவர்கள் எமது ஊருக்கும் எமது பாடசாலைக்கும் கல்வி, ஒழுக்கம் மற்றும்
பாடசாலையின் பௌதீக வளங்களில் பாரிய சேவையாற்றி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எமது ஊரில் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்துடன் எமது ஊரில் இருந்தீர்கள். நீங்கள் எமது பாடசாலையில் படித்த ஒரு மாணவனாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வேறு சகோதரர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? அவர்களை பற்றி எம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அவர்களுக்கும் எமது பாடசாலைக்கும் தொடர்புகள் இருக்கிறதா? இல்லை, என்னுடைய 2 மூத்த சகோதரர்கள் ஏஆர்ஏ ஹசீர், அவர் ஒரு கவிஞராக அறிமுகமானவர். அவரும் அவரை விடவும் மூத்தவராக ஆக மூத்த சகோதரர் டாக்டர் ஏஆர்ஏ ஹஃபீஸ். இந்த இருவரும் ஹோராப்புழை முஸ்லிம் வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை கற்றவர்கள். என்னுடைய தகப்பனார் அங்கு தலைமை ஆசிரியராக இருந்தபோது அந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றவர்கள் என்பது எனக்கு தெரிந்த விஷயம். பாடசாலை வளாகத்திலே வாழ்ந்தவர்கள், அங்கு எங்களுடைய சிறுபராயத்தை கழித்தவர்கள் என்ற காரணத்தினால் எங்களுக்கு அந்த பாடசாலை வளாகம் என்பது மறக்க முடியாத நினைவுகளை இறைமட்டுகிற ஒரு விஷயமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்கும்போது எனக்கும் என்னுடைய ஊர் மக்களுக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய செய்தியாக இருக்கும். அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்னவென்றால், நாங்கள் பழைய மாணவர்கள் மற்றும் எம்முடைய ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து எமது பாடசாலையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பவள விழாவை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த பவள விழா கொண்டாட்டம் பற்றிய உங்களுடைய கருத்து? ஹோராப்புழை முஸ்லிம் வித்தியாலயம் இன்று பவள விழா காண்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். என்னுடைய தந்தையார் படிப்பித்த கடமையாற்றிய ஒரு பாடசாலைக்கு இப்படியான ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கிறது. இன்னும் அது பல மடங்கு முன்னேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எனவே இந்த பாடசாலையின் முன்னேற்றத்தில் நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான எந்த உதவிகளை செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்கிற ஒரு கட்டமாக இந்த புதிய அடைவு என்பது எல்லோராலும் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். எனவே என்னுடைய வாழ்த்துக்களை பாடசாலை சமூகத்துக்கு சமர்ப்பித்துக் கொள்வதில் என்னுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து நானும் பெருமிதம் அடைகிறேன். நிச்சயமாக இன்றைக்கு சிகரம் தொட்ட நீங்கள் மற்றும் உங்களுடைய சகோதரர்கள் எமது பாடசாலையில் கற்ற பழைய மாணவர்கள் என்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பவள விழா நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே எமது அவாவாக இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்தை எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை, பாடசாலை சமூகத்தினர் என்னை தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு எனக்கு வசதியான ஒரு தினத்தில் இதை நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கும் தயாராக இருந்தார்கள் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயம். அந்த அடிப்படையிலே நடக்க இருக்கிற விழாவில் நானும் பங்கு கொள்வதற்கும் என்னோடு என்னுடைய 2 மூத்த சகோதரர்களும் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நீங்களும் உங்களுடைய சகோதரர்களும் எமது பாடசாலையின் பழைய மாணவர்களாக மற்றும் எமது பாடசாலையில் கடமையாற்றிய அதிபர் NM ரவுஃப் அவர்களின் பிள்ளைகளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எம்மை பெருமைப்படுத்த வேண்டும், எமது பாடசாலையை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறியவனாக இந்த உங்களுடைய பணிச்சுமைகளுக்கு மத்தியில் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய எமது பாடசாலை நினைவுகளையும் எமது முன்னாள் அதிபர் ரவுஃப் அவர்களின் மனமார்ந்த நினைவுகளையும் எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகளை கூறி எமது பாடசாலை சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களையும் அழைத்தமைக்கும், இந்த தொலைக்காட்சி நேர்காணலை செய்வதற்கான ஏற்பாடை செய்தமைக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.